இந்த மனுஷனை பற்றி நான் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. நான் ஆடிஷன்ஸ் ஜூனியர் ஆர்டிஸ்ட் ஆகும்போது போயிருக்கேன். அப்புறம் நான் ஹீரோ ஆனதுக்கு ஒரு கூப்பிட்டாரு. எனக்கு இவர் எப்போ பார்த்தாலும் சைக்கோ மாதிரி இருக்கும். அதனால நான் வந்து எதுக்குடா பிரச்சனை, நேரம் ஆஃபீஸ் போயிட்டு சாரி சார் டேட் இல்லை சார் சொல்லிட்டு வந்துட்டேன். நான் இவர் ஒரு அற்புதமான விஷயம் ஒன்று பண்ணார். வெறும் 2000 ரூபாய் செலவு பண்ணார். செட்டில் வேலை வந்து பிரமாதம் நடந்தது. நல்லா நடிக்கிறவங்களுக்கு ஒரு 1000 ரூபாய் அன்றைக்கி பரிசு ஜூனியர் ஆர்டிஸ்ட்டில். நல்லா வேலை செய்கிற டெக்னீஷியனுக்கு ஒரு 1000 ரூபாய் பரிசு. இதுக்காகவே எல்லாரும் நல்லா வேலை பார்த்தாங்க சார். இவரோட இந்த பயணம் உங்களுக்கு பார்க்குற படம் த்ரில்லராக இருக்கலாம், ஆனால் எங்களுக்கு ரொம்ப ரொமான்டிக்காக தான் போச்சு அந்த ஷூட் வந்து. We had a very good time. ரொம்ப ரொம்ப நன்றி. I love you. I had a wonderful experience. I love you so much. I love you. இவ்வளோ நேரம் நீங்கள் பொறுமையாக இருந்ததுக்கு ரொம்ப நன்றி. எல்லாரும் பத்திரமா அவங்க வீட்டுக்கு போங்க. ஸ்ருதி என் குழந்தை. அப்பா வந்து 8 அடி பாஞ்சாருன்னா 80,000 அடி பாயக்கூடிய ஒரு பாலி மேத் என் குழந்தை. ஒரு பாட்டு பாடுறதுக்காக கேட்டேன், டீச்சர்லாம் ஒரு பாட்டு பாடுறா அப்படின்னா வந்து பாட்டு பாடி வந்து வந்தவொடனே ரொம்ப பிடிச்சிருச்சு. ஆக்சுவலாக சினிமா ஊறப்படுறது ரொம்ப கஷ்டமா இருக்கும், ரொம்ப இன்டென்ஸாக வந்து அந்த பாட்டுச்சு. நான் சொன்னேன், குழந்தைய படத்தில் ஒரு நல்ல கேரக்டர் இருக்கடா, நடிக்கிற இடம்னு கேட்டேன். இட்ஸ் நாட் அ கேமியோ, இட்ஸ் பிகர் தென் கேமியோ. ஸோ கமான் மேன், நீ பேசவே மாட்டேனுமா. அது தானு சார் தான் சொன்னார், தம்பி நீ வந்து இந்த பாப்பாவை நடிக்க வை அப்படின்னாரு. நாங்கள் வந்து கூப்பிட்டு நடிக்க வச்சோம். அதுக்கப்புறம் ஐ ரீரோட் தட். ஆக்சுவலி ஐ ஆடட் மோர் சீன்ஸ். அண்ட் படத்துலேயே ஒரு பெரிய பப்ளியான சீன் அந்த சீன் தான், பாப்பா வர சீன் தான். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார், இட்ஸ் மை ஆனர். சீக்கிரமாக ஒரு படம் பண்ணேன் சார். நான் வந்து பாப்பா வச்சு ஒரு படம் பண்ணேன் சார், குழந்தை வச்சு ஒரு படம் பண்ணேன். ட்ரெயின் வந்து என்னோட 4வது படம் விஷயம் கூட. சொல்லும்போது ஒரு விஷயம் ஞாபகம் வருது. அஞ்சாதையோட அது பெரிய ஹிட்டு. அதுக்கப்புறம் 100 days ஃபங்க்ஷனுக்கு அப்புறம் இவர் வந்து அப்போது நிறைய கமர்ஷியல் ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாம் வச்சுருந்தாரு. அடுத்த படம் ஒன்று பிளான் பண்ணோம், இன்னும் பெருசாக கமர்ஷியலாக ஓடக்கூடிய மிஷ்கின் டச்சோட ஒரு படம். நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். திடீர்னு ஒரு நாள் கூப்பிட்டு இந்த மாதிரி, இல்லை மச்சா நான் வேற மாதிரி படம் பண்ண போகிறேன். எனக்கு புரியல. இல்லை நம்ம அது படம் பண்ண வேணாம், நான் வந்து என்னோட ரைட்டிங் அந்த கிராஃப்ட் வந்து நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போகிறேன். ஐ வாண்ட் டு டூ வித்தியாசமான வேறு மாதிரி படங்கள் பண்ணணும்னு சொல்லி, சரி இந்த படம் பண்ண வேணான்னு சொல்லி சொன்னார் அவர். நான் ரொம்ப ரொம்ப டவுன் ஆகிட்டேன் மச்சான். அது ஓகே பேபி, நான் நல்லா இருக்கேன் பேபி. முதல்ல தேங்க்யூ ஸோ மச். இவ்வளோ நேரம் ஆனாலும் பொறுமையாக இருந்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ரொம்ப தூரத்தில் வந்திருக்கவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஐ லவ் யூ பா. தேங்க்ஸ்ப்பா. இன்றைக்கி இந்த எங்களை வாழ்த்து வந்த உங்கள் அத்தனை பேருக்கும் ரொம்ப நன்றி. எல்லாரும் அவ்வளோ அன்பாகவும் அவ்வளோ அழகாகவும் பேசுனீங்க. பேச நிறையா வார்த்தை இல்லை, நான் ரொம்ப சந்தோஷமாக கவனிச்சுட்டு இருந்தேன். இதெல்லாம் நான் சம்பாரிச்சேன்னு சொல்ல விட அந்த ஆள் சம்பாரிச்சுன்னு நினைக்கிறேன். அவர் உங்கள் எல்லோரும் கண்டிப்பாக வர வச்சுருக்காரு. நீங்கள் எல்லோரும் அவர் மேலே வச்சுருந்த மரியாதையும் அன்பும் தெரிஞ்சது. இவ்வளோ நேரம் பொறுமையாக இருந்து எங்களையும் இந்த படத்தையும் வாழ்த்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஒருத்தரும் தனித்தனியாக சொல்ல முடியாது, அதனால் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அப்புறம் இந்த படத்தில் நடித்த அவ்வளோ பெரிய நடிகர் பட்டாளம் இருக்குது. இந்த படம் எப்போ வரும் நாங்களும் காத்துக்கிட்டே இருந்தோம். தானு சார் இதை ஆகஸ்ட்டில் கொண்டு வரேன்னு சொன்னது ரொம்ப தேங்க்யூ சார். இந்த மனுஷனை பற்றி நான் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. நான் ஆடிஷன்ஸ் ஜூனியர் ஆர்டிஸ்ட் ஆகும்போது போயிருக்கேன். அப்புறம் நான் ஹீரோ ஆனதுக்கு ஒரு கூப்பிட்டாரு. எனக்கு இவர் எப்போ பார்த்தாலும் சைக்கோ மாதிரி இருக்கும். அதனால் நான் வந்து எதுக்குடா பிரச்சனை, நேரம் ஆஃபீஸ் போயிட்டு சாரி சார் டேட் இல்லை சார்னு சொல்லிட்டு வந்துட்டேன். நான் அதுக்கப்புறம் சைக்கோ படம் பார்த்ததுக்கப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. எனக்கு அந்த படம் பார்த்ததுக்கப்புறம் தான் நான் ஃபோன் பண்ணேன். சார் நான் விஜய் சேது பேசுகிறேன் சார், உங்கள் படம் பார்த்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துன்னு சொல்லிட்டு. எனக்கு நல்ல படம் ஏதாவது பார்த்துட்டேன்னா அந்த டைரக்டரோட பேசி நான் அந்த படத்தை புரிஞ்சுக்கிட்டது சரியா, என்னால் எவ்வளோ தூரம் அதை புரிஞ்சிக்க முடிச்சதுன்னு எனக்கு டிஸ்கஸ் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் நான் வந்து போய் பார்த்து ஒரு 8 மணி நேரம் கிட்டே பேசியிருப்போம் நினைக்கிறேன். பேசி பார்ட்டிலாம் பண்ணி அப்படியே வாங்கி ஒரு வாட்ச் ஒன்று பரிசு கொடுத்தாப்புல எனக்கு. ஸோ அப்படி தான் ஆரம்பித்தது. பிசாஸ் 2 நடித்தேன் ஒரு 2 நாள் போய். அப்புறம் தான் இந்த ட்ரெயின் ஆரம்பித்தது. ட்ரெயின் வந்து இந்த சேட்டு விட்டு கல்யாணம் மாதிரி கலகலகலன்னு இருக்கும். செட்டு ஃபுல்லாகவே வந்து ஏன்னா செட்டு போட்டதுனால அவ்வளோ ஆர்டிஸ்ட்டு எப்பயுமே செட்டுக்குள்ளே வந்து ஒரு எனர்ஜி இருந்துகிட்டே இருக்கும். இவர் ஒரு அற்புதமான விஷயம் ஒன்று பண்ணார். வெறும் 2000 ரூபாய் செலவு பண்ணார். செட்டில் வேலை வந்து பிரமாதம் நடந்தது. நல்லா நடிக்கிறவங்களுக்கு ஒரு 1000 ரூபாய் அன்றைக்கி பரிசு ஜூனியர் ஆர்டிஸ்ட்டில். நல்லா வேலை செய்கிற டெக்னீஷியனுக்கு ஒரு 1000 ரூபாய் பரிசு. இதுக்காகவே எல்லோரும் நல்லா வேலை பார்த்தாங்க சார். அது நம்ம வந்து
அது காசு இல்லை, அது செகண்டரி அது. ஆனால் அது எல்லாரும் முன்னாடியும் ஒரு முறை நான் கொடுப்பேன், இல்லை ஹீரோயின் கொடுப்பாங்க, இல்லை வேறு யாராவது கொடுப்பாங்க. அது தேர்ந்தெடுத்து அது ஒரு விழா மேடையை போல் அவங்கள அப்ரிஷியேட் பண்ணி, அவங்க ஒர்க்கை அப்ரிஷியேட் பண்ணி அது கொடுக்கும்போது அந்த வேலை செய்யணும்னு ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் இருக்கும். ஒவ்வொரு நாளும் இந்த செட்டு வந்து ஒரு விழா மேடை போல் தான் இருக்கும். ஒவ்வொரு சீனும் நடித்து முடிச்சதுக்கப்புறம் ரொம்ப நல்லா இருந்தால் கிளாப் பண்ணுவாங்க. சில சமயம் நமக்கு நல்லா இருக்கும் கிளாப் பண்ணுறாரா இல்லை என்ன சந்தேகம் வரும். பட் இருந்தாலும் எல்லாரையும் தன்னை சுற்றி இருக்க எல்லாரையும் கவனிக்கிறவர், அன்பாக நடத்துகிறவர், அன்பாக வச்சுக்கூட மனுஷன், தனக்கு தெரிஞ்சதை அறிவாக இருக்கட்டும் சரி அன்பாக இருக்கட்டும் சரி பகிர்ந்துக்கிற ஒரு மனுஷன். இவரோட இந்த பயணம் உங்களுக்கு பார்க்குற படம் த்ரில்லராக இருக்கலாம், ஆனால் எங்களுக்கு ரொம்ப ரொமான்டிக்காக தான் போச்சு அந்த ஷூட் வந்து. வி ஹேட் அ வெரி குட் டைம் அண்ட் ரொம்ப ரொம்ப நன்றி. ஐ லவ் யூ. நல்லா வாரி அணைச்சிக்கலாம் அவர். என்னோட ஆக்டர்ஸ் எல்லோரும் தனித்தனியாக சொல்கிறதுக்கு நேரம் இல்லை. ஐரா அண்ட் ஆல் தி பெஸ்ட் ஐரா, ஹீரோயின், அண்ட் ஸ்ருதி. தேங்க்யூ ஸ்ருதி. மற்ற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஐ ஹேட் அ ஒண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். ஐ லவ் யூ ஸோ மச். ஐ லவ் யூ. இவ்வளோ நேரம் நீங்கள் பொறுமையாக இருந்ததுக்கு ரொம்ப நன்றி. எல்லோரும் பத்திரமா அவங்க வீட்டுக்கு போங்க. தேங்க்ஸ் லாட். அண்ட் மாக்காப்பா டிடி, தேங்க்ஸ் ஸோ மச். தேங்க்யூ. தேங்க்ஸ் லாட். நன்றி. Next we have a powerhouse of a talent, Srinivasan on stage. What a privilege to be with Shruti. என் குழந்தை. அப்பா வந்து 8 அடி பாஞ்சார்னா 80,000 அடியும் பாயக்கூடிய ஒரு பாலிமேத் என் குழந்தை. ஒரு பாட்டு பாடுறதுக்காக கேட்டேன், டீச்சர்லாம் ஒரு பாட்டு பாடுறா அப்படின்னா வந்து பாட்டு பாடி எடுத்து வந்தவொடனே ரொம்ப பிடிச்சிருச்சு. ஆக்சுவலாக அது எப்பயுமே இந்த சினிமா உறவுன்றது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ரொம்ப இன்டென்ஸாக வந்து அந்த பாட்டுச்சு. நான் சொன்னேன், குழந்தை என் படத்தில் ஒரு சீன் ஒரு நல்ல கேரக்டர் கிட்ட நடிக்கிறியாடான்னு கேட்டேன். இட்ஸ் நாட் அ கேமியோ, இட்ஸ் பிகர் தென் கேமியோ. ஸோ கமான் Sir, it is a cameo, sir. நீ பேசவே மாட்டேனுமா? ஓகே. அதுக்கப்புறம் வந்து அந்த சீனில் வந்து அது தானு சார் தான் சொன்னார், தம்பி நீ வந்து இந்த பாப்பாவை நடிக்க வை அப்படின்னாரு. நாங்கள் வந்து கூப்பிட்டு நடிக்க வச்சோம். அதுக்கப்புறம் ஐ ரீரோட் தட். ஆக்சுவலி ஐ ஆடட் மோர் சீன்ஸ். அண்ட் என் படத்துலேயே ஒரு பெரிய பப்ளியான சீன் அந்த சீன் தான், பாப்பா வர சீன் தான். தேங்க்யூ ஸோ மச். Thank you, sir. It's my honor and privilege. சீக்கிரமாக ஒரு படம் பண்ணேன் சார். சார் நான் வந்து பாப்பா வச்சு ஒரு படம் பண்ணேன் சார், குழந்தை வச்சு ஒரு படம் பண்ணோம். என்ன சினிமாவில் ஒன்று டேலண்ட் வந்து சில டேலண்ட்டை வந்து ஹேண்டில் பண்ண முடியாது. அந்த மாதிரி ஒரு டேலண்ட் தான் குழந்தை. வெகு சீக்கிரத்தில் நான் ஒரு படம் பண்ண போகிறேன் குழந்தையோட சேர்ந்து. ஷீ இஸ் கோயிங் டு ப்ரெசென்ட் ஒன் சாங். அந்த படத்தில் சாங் பாடியிருக்கா அந்த பாப்பா, கேளுங்க அந்த பாப்பா. சொல்லுமா. இல்லை, actually is one of the most creative minds. And அவர் வந்து very eccentric. நல்லா பாராட்டணுமா. And really, no, honestly, jokes aside, நான் நிறையா கற்றுக்கிட்டேன். It's a very different style of working and you really have to run and catch up to him. And it's like playing tennis with a really good opponent. But truly, it's an honor. Thank you, sir, for this opportunity. எனக்கு நிஜமாக இது ஒரு அமேசிங் லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. அண்ட் தேங்க்யூ ஃபார் ஆல் யோர் கைண்ட்னஸ் அண்ட் என்கரேஜ்மெண்ட். அது எனக்கு ரொம்ப ஸ்பெஷலாக இருந்தது. தேங்க்யூ. ட்ரெயின் வந்து என்னோட 4வது படம் விஷயம் கூட. சொல்லும்போது ஒரு விஷயம் ஞாபகம் வருது. அஞ்சாதேயோட அது பெரிய ஹிட்டு. அதுக்கப்புறம் 100 days ஃபங்க்ஷனுக்கு அப்புறம் இவர் வந்து அப்போது நிறைய கமர்ஷியல் ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாம் வச்சுருந்தாரு. அடுத்த படம் ஒன்று பிளான் பண்ணோம், இன்னும் பெருசாக கமர்ஷியலாக ஓடக்கூடிய மிஷ்கின் டச்சோட ஒரு படம். நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஏன்னா ஒரு ஆக்டரை பொறுத்த வரைக்கும் இன்னொரு பெரிய ஹிட் கொடுத்தா இன்னொரு நல்ல விஷயம் தானே. திடீர்னு ஒரு நாள் கூப்பிட்டு இந்த மாதிரி, இல்லை மச்சா நான் வேறு மாதிரி படம் பண்ண போகிறேன். எனக்கு புரியல. இல்லை நம்ம அது படம் பண்ண வேணாம், நான் வந்து என்னோடய ரைட்டிங் அந்த கிராஃப்ட் வந்து நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போகிறேன். ஐ வாண்ட் டு டூ வித்தியாசமான வேறு மாதிரி படங்கள் பண்ணோன்னு சொல்லி, சரி இந்த படம் பண்ண வேணான்னு சொன்னார் அவர். நான் ரொம்ப ரொம்ப டவுன் ஆகிட்டேன் மச்சான், ரொம்ப டவுன் ஆகிட்டேன். ஒன்றும் இல்லை, நம்ம வந்து சினிமா பொறுத்த வரைக்கும் கமர்ஷியலாக நம்ம அது நோக்கி போகிறோம். நம்பர்ஸ் வந்து ஏறணும், இன்னும் பெரிய ஸ்டார் ஆகணும், பெரிய டைரக்டர் ஆகணும், ப்ரொடியூசர்ஸ்க்கு வந்து இன்னும் பெரிய ஹிட்டு கிடைக்கணும். அது ஒரு பக்கம். ஆனால் இவர் வந்து அது ஆல்ரெடி இவர் ப்ரூவ் பண்ணார். இன்னொன்று வந்து அந்த கிராஃப்ட் வந்து இப்போ தமிழை பொறுத்த வரைக்கும் தமிழ் சினிமா வந்து யூ ஹேவ் டு டேக் இட் டு த நெக்ஸ்ட் லெவல். அதுக்கு ஒரு ரைட்டிங் தேவை, அதுக்கு ஒரு கிராஃப்ட் தேவைன்னு சொல்லி ஹி வாஸ் எக்ஸ்பெரிமெண்டிங். அதுலேருந்து தான் நந்தலாலா, யுத்தம் செய், பிசாசு, ஓடாய் ஆட்டுக்குட்டி எல்லாம் வந்தது. ஸோ நான் வந்து அடிக்கடி யோசிப்பேன், நான் சொல்லுவேன், மச்சா டூ அ ஃபிலிம் வித் அ பிகர் ஸ்டார். ஒருவேளை நாங்கள் ஒன்றா ஆரம்பிச்சதுனாலே தெரியல, அவரோட வெற்றியின் போது அவரோட சக்ஸஸ் வந்து எனக்கு ஒரு சக்ஸஸ் மாதிரி, எனக்கு ஒரு ப்ளஸ் மாதிரி எனக்கு தோணும்.
அப்படி இருக்கும்போது தான் இந்த படத்தோட அனௌன்ஸ்மெண்ட். ஸோ இட்ஸ் வெரி ஹாப்பி. ஏன்னா விஜய் சேதுபதி மாதிரி ஒரு ஹீரோ, எல்லாருக்கும் பிடிச்ச ஹீரோ, ஒரு ஸ்டார், அண்ட் கலைப்புலி தானு சார் மாதிரி ஒரு ப்ரொடியூசர், அண்ட் மிஷ்கின். கொஞ்சம் அன்யூஷுவலாக இருந்தது அந்த காம்பினேஷன், பட் திஸ் இஸ் இட். அண்ட் இந்த ட்ரெயினோட இந்த பயணத்தில் ஐ திங்க் ஸோ இந்த லாஸ்ட் கம்பார்ட்மெண்ட்டில் ஏறின ஒரு நடிகர் நான் நினைக்கிறேன். ஐ கேம் த லாஸ்ட் மினிட். அண்ட் மச்சா வித்தியாசமாக என்ன மச்சா சார் நான் ஒன்று கேட்கவா சார்? இல்லை திடுக்கிடுமா அவர்கிட்ட இருந்து வர மெசேஜ், அவர் ஃபோனை பார்த்தோன்னே உங்களுக்கு பயமா இருக்குமா? மிட் நைட் கால் வரும்போது அந்த மாதிரி ஏதாவது கால் வரும், என்ன உங்க ஃபீலிங், என்ன ஓட்டம் என்னவா இருக்கும்? மிட் நைட்லாம் நாங்கள் கால் பண்ண மாட்டாங்க, ரொம்ப பிஸியாக இருப்போம். ஓ சாரி சார். அவன் கேரளால பிஸியாக இருப்பேன், நான் தமிழ்நாட்டில் பிஸியாக இருப்பேன்மா. மன்னிச்சிருங்க சார். மிட் நைட்லாம் காலே கிடையாதுமா. ஓகே சார். 6 மணிக்கு மேலே சீரியஸ் ஆகிடுவோம் நாங்கள். ஓகே சார். இல்லை வித்தியாசமாக எதுவும் இல்லை. அன்னைக்கு ரொம்ப தெளிவாக இருந்தார், இன்னைக்கு ரொம்ப தெளிவாக இருக்கார். அன்னைக்கும் வந்து கே ஸ்ரீவாஸ் சொன்ன மாதிரி ஷூட்டிங் ஸ்பாட் ரொம்ப லவுடாக இருக்கும், ரொம்ப சத்தமாக இருக்கும். இன்னைக்கு அப்படி தான் இருக்காரு, இன்னைக்கு அப்படி தான் இருக்காரு. அப்புறம் இந்த மிட் நைட் கால்ஸ் எல்லாம் அப்படி இல்ல அத சொல்லி தெளிவா சொல்லிட்டாரு. இல்லை அது தலைவருக்கு அடிக்கடி போர் அடிக்கும், அதுதான் கொஞ்சம் கஷ்டம். சாப்பிடு சார் மட்டும் மிட் நைட் ஃபோன் பண்ணுவார் எனக்கு, ஒரு 11 மணிக்கு ஃபோன் பண்ணி லவ் யூ செல்லம் அப்படிம்பாரு. இன்னொரு விஷயம், சாப்பிடும்போது போர் அடிக்கும் அவருக்கு, கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆமாம் ஆமாம், சாப்பிடும்போது அச்சிச்சி போர் அடிக்குதுன்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது இல்லை மச்சான், இப்போ கொஞ்சம் பெட்டராக இருக்குல்ல. ஏற்கனவே நல்ல மதிப்பு எனக்கு இருக்கு மச்சான், இதை சொல்லி நல்லா ரொம்ப அழகா. Sorry. Thank you Naren sir. So anyways, train, so happy to be part of it. இது வந்து let it become a, என்ன சொல்றது, let it run. Yes. Non stop. Thank you. Thank you.